ஏ வானதி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே நீ பாட்டுக்குன்னு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வானதியை பார்த்து கேட்க, பின்ன உன்கிட்ட வந்து உன் கடையில் நான் வழிய உட்காந்து பேசினாலும் என்னமோ நீ என்னை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புற. அதுக்காக தான் உன்னை பார்க்காம என் வேலையை பார்க்க நான் போகிறேன். உன் சகவாசமே எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத உன்னை எதுக்கு நான் காதலிக்கணும்? அதனால தான் நான் போகிறேன், நான் கிளம்புறேன், தள்ளு. நான் வேற கடைக்கு வந்திருக்கேன், நான் மறுபடியும் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்ல, இங்கே பாரு வானதி, உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் உன்னை கூப்பிடுறேன். என்னது, ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா? இது என்னப்பா புது கதையா இருக்கு? என்ன வானதி, நான் எவ்வளோ அன்பா ஆசையா உன்னை வெளியே கூட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க. வா, நாம ஒன்னா பீச்சுக்கு போகலாம். உன்னை பத்தியே நினைக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு நீ நினைக்கிறல. உனக்காக நான் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சரி, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கேட்க, சரி சரி, இப்பயாவது உனக்கு அக்கறை வந்ததே, வர இரு. எங்க அம்மா கடைக்கு அனுப்பியிருக்காங்க, நான் அதை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல நான் வரேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி நேரா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பி பாண்டியோட பைக்ல பாண்டிய இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அங்க நேரா பீச்சுக்கு போறாங்க. பாண்டி, இத்தனை நாள் உன் கூட நான் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஆசைப்பட்டது இப்போ எனக்கு நடக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்ல, அதுக்காக தானே உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். இன்னைக்காக உனக்கு உன் கூடவே இருந்து உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன். சரி, பீச்சுக்கு போகலாமா இல்லை வேற எங்கேயாவது போகலாமா? இல்லை பீச்சுக்கே போகலாம், அங்கே தான் நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் போய் சந்தோஷமாக பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியும் பாண்டியும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நேராக பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு வந்த வானதிக்கு இங்கே பாண்டி வானதி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அங்கே சாப்பிட வச்சு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் ஒரு இடத்துல உக்காந்து இங்கே வானதியும் பாண்டியும் பேசிக்கிட்டு இருக்க வானதி இருந்துக்கிட்டு, ஆமாம் பாண்டி, இத்தனை நாளா என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு உனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு என்னை பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்க, உடனே அங்கே பாண்டி இருந்துக்கிட்டு, ஆமாம், நீ தான் அந்த சோழன் கூட போய் என்னை பற்றி இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் பேசியிருக்கல, அதனால தான் உன்னை சந்தோஷப்படுத்தி உன் கூட இருக்கலாம்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன். இப்போ சோழன் சொன்னதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அதுதானே உண்மை. உன் மனசில் தோணிலாம் நீ என்னை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு வானதி கேட்டதும், இங்கே பாரு வானதி, சோழன் சொன்னதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வரலன்னு இல்லை. நீயும் நானும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம்னு எங்கள் நிலா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க தான் சொன்னாங்க, எப்படியாவது நீங்கள் வானதி கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கடையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வானதியை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களை வானதி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயாவது வெளியே போங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் அவங்க கொடுத்த ஐடியாவும் நல்லா தானே இருந்தது. உன் கூட இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் கடையில் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அண்ணி சொன்னாங்கங்கிற ஒரு வார்த்தைக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே வானதி கிட்ட பேச, ஓ இப்படி போதா? அப்போ எல்லாமே அந்த நிலா சொல்லிதான் நீ செய்வியா? உனக்காக எதுவுமே தோணாதா? உனக்கு சொந்த புத்தின்னு எதுவுமே கிடையாதா? என் மேல அக்கறை பாசம்னு இருந்தா கண்டிப்பா நீயாவே என்னை கூட்டிட்டு வந்திருப்ப. இதுல கூட அந்த நிலா தான் சம்மந்தப்பட்டு இருக்கணும்ல, அப்படியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேயாட்டம் ஆட, இப்போ என்ன நடந்துச்சு? யார் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தா என்ன வானதி? உன்னோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக தானே இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். இப்போ எதுக்காக இந்த விஷயத்துல கூட நீ நிலா அண்ணி இழுக்கிற? நிலா அண்ணி நம்ம மேல இருக்க அக்கறையில இருந்து சொன்னதுனாலதான் எனக்கும் நல்லதுன்னு தோணுச்சு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க என்ன என்கிட்ட கெடுதலா சொன்னாங்க, இல்ல உன்னை பத்தி தப்பா சொன்னாங்கன்னு நீ அவங்க மேல கோபப்படுறியா? ஏன் வானதி இப்படி இருக்க? இப்பயே இப்படி இருக்கனா நாளைக்கு கல்யாணமாகி நாம வீட்டுக்கு போனா அப்போ நீ என்ன பண்ணுவ? அண்ணியை எப்போ பார் திட்டிக்கிட்டே இருப்பியா? அவங்கள உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஏன் வானதி இப்படி பேசுற? ச்சே, அண்ணி சொன்னாங்கிறதுக்காக உன்னை போய் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தல, என்னதான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, நிலா நிலா நிலா, எப்ப பாரு அண்ணி அண்ணி, உன் வாயில இருந்து வேற வார்த்தையே வராதா? அப்படிதான் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தப்ப வீட்டுல ரூம் இல்ல, நிலா அண்ணி இருக்காங்க, அவங்க இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுன்னு சொன்னேன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு கடன் வாங்க வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். அப்போவும் என் பேச்ச கேட்கல. அப்போ நான் எதுக்காக தான் பாண்டி உன் கூட நான் காதலிச்சுக்கிட்டு உன் கூட இருக்கணும் சொல்லு? நாளைக்கே நான் கல்யாணமாகி வந்தாலும் அந்த நிலாவை தான் நீங்க 4 பேரும் தூக்கி தாளை மேல வச்சுக்கிட்டு ஆடுவீங்களே தவிர என்ன ஒரு தூசியா கூட என்ன பொருட்படுத்த கூட மாட்டல. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
அந்த நிலா என்னைக்கு வீட்டுக்கு வந்து உங்க 4 பேரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுன்னு சொல்லி அவ கை நீட்டாலோ அதுக்கேத்த திசையில நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இல்ல, இனிமேலும் உன்னை காதலிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி சொல்ல, வானதி பேசின பேச்சுக்கு பாண்டிக்கு பயங்கர கோவம் வந்து வானதிய ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. அதானே, நீ என்னடா இன்னும் அடிக்காம இருக்கேன்னு பார்த்தேன். அதையும் பண்ணிட்டியா? என் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு பாண்டி? அதான் சொல்லிட்டேன்ல, நான் உன்னை காதலிக்கல. அப்படியே காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதி ஒன்று இருக்காது, எனக்கு மரியாதை இருக்காது. அப்படி இருக்க வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். இனிமே என் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அங்க 2 3 போலீஸுமே வந்துடுறாங்க. என்னப்பா, என்னாச்சு? இங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கான்ஸ்டபிள் கேட்க, உடனே பாண்டி இருந்துகிட்டு, இல்ல சார், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனே வானதிக்கோ கோபம் வந்து, இல்ல சார், இவன் யாருன்னே தெரியாது, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அது இதுன்னு இவனை கண்டதை பேச வேண்டான்னு சொல்லுங்க சார். இங்க பாரு பாண்டி, உனக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு தடவை என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு வீடு தேடி வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேயே பாண்டிய பயங்கரமா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி நேரம் ஆட்டோ பிடிச்சு அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்த சேரனும் அங்க சோழன் கிட்ட, டேய் சோழா, ஆமா இந்நேரம் ஆச்சு, இன்னும் பாண்டி சாப்பிட கூட வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கேட்க, அண்ணே தெரியலண்ணே. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நிலா அங்க வந்ததும், அண்ணே நான் தான் பாண்டிய வானதியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது பிடிச்ச இடம் போயிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே வானதியுக்கும் பாண்டிக்கும் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்கள நான் தானே வெளியே கூட்டிட்டு போக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியாப்பா, நீ சொன்னதும் சரிதான், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வானதி பொண்ணுக்கும் இவனுக்கும் எப்ப பாரு சண்டை தான் வந்துகிட்டு இருக்கு. சரி, அப்படியாவது வெளியே போய் கொஞ்சம் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சோழன் நிலான்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. சரியான நேரத்துல சம கோவத்துல நிலாவை எப்படியாவது திட்டி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற கோவத்தோட அங்க வானதி ஆட்டோ பிடிச்சு நேர நடேசனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த வானதியோ உள்ள பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த வானதி நேரா வீட்டுக்குள்ள வந்து, என்ன நிலா, பாண்டி கிட்ட சொல்லி ஏத்தி விட்டுட்டு இப்ப என்னமோ எல்லாரும் இங்க நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்த கோபத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோ, என்ன வானதி, பாண்டி உங்களை இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாரே, ஆமா எங்க பாண்டி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வாங்க வந்து உக்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க வானதியை கூப்பிட, போதும் என்கிட்டயும் நீங்க உங்களோட நாடகத்தை நடத்தாதீங்க. ஏன் பாண்டிக்கு என்னை வெளியே கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அவன் என்ன பச்சை குழந்தையா? நீங்க சொல்லிதான் அவன் என்னை கூட்டிட்டு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி நிலாவை பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும், என்ன வானதி, இப்போ எதுக்காக இங்க வந்து நிலா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நிலா அப்படி என்ன சொல்லிட்டா? பாண்டியை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீலா பாண்டி கிட்ட வானதி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லியிருந்தா. எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்க வந்து தாம் தும்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு, பாண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க வானதி இருந்துகிட்டு, போதும் நிறுத்துங்க சோழன், எப்ப பாரு நிலா 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 இதையே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஏன் உங்களுக்கெல்லாம் சுயமா சிந்திக்க தெரியாதா? ஏன் நிலா, நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்க எதுக்காக பாண்டிக்கிட்ட என்ன வெளியே கூட்டிட்டு போக சொல்றீங்க? நான் என்ன பைத்தியமா அடிக்கடி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? எனக்கு பிடிச்ச மாதிரி பாண்டிய அவனை மாத்திக்க சொன்னேன், அவ்வளவு தானே. இதுக்கு எதுக்காக நீங்க வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே வானதி பேசுனதுக்கு நிலாவோ ரொம்ப வருத்தப்பட்டு அங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு வானதி, நீ பேசுற பேச்சு சரியில்லை, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, பாண்டி வரட்டும், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நிலாவை தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத. இங்க பாருங்க நிலா, இதுக்காக தான் சொன்னேன், அவங்களோட வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்கன்னு. பாருங்க, இப்போ வந்து இங்க பேய் மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கா, முதல்ல இந்த வானதியை இங்க இருந்து போ சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் பாண்டி இங்க பைக் எடுத்துக்கிட்டு நேரா நடேசனோட வீட்டு வாசலுக்கு வர, அங்க ஏற்கனவே வானதி வீட்டுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு இங்க வேக வேகமா பைக்கை போட்டிட்டு அங்க பாண்டி வீட்டுக்குள்ள போக, அங்க வானதி நிலாவை திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏ வானதி, அங்க பீச்சில் என்கிட்ட சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்போ நேரா அண்ணியை வந்து பேசிக்கிட்டு இருக்கியா?
முதல்ல நீ கிளம்பு. உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? அதான் சொல்லிட்டல, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு. இனிமே உன்னை தேடி நான் வரமாட்டேன். முதல்ல நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி சொல்ல, உடனே நடேசன் உள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. என்னடா இங்க என்னடா பிரச்சனை? ஏமா என்னம்மா? உனக்கும் பாண்டிக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு தானே நிலா நல்ல எண்ணத்துல இப்படியெல்லாம் பேசியிருக்கு. அப்படி இருக்கும்போது நிலாவை எதுக்காக நீ வீட்டுக்குள்ள வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்புமா. எதுவா இருந்தாலும் நீ பாண்டிக்கிட்ட கடையில இருந்தே பேசிக்க. தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வராத. நீ வந்தாலே இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வில்லங்கத்தை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிக்கிட்டு இருக்க. உடனே வானதி இருந்துகிட்டு, போறேன் அங்கிள், போறேன். நீங்க தான் இந்த வீட்டை விட்டு என்ன போன்னு சொல்லல, நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஆமா, இந்த நிலா அப்படி உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான்னு இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு கடனை கொடுக்கறதா நீங்க இருந்தீங்க. பாண்டியை எடுத்துக்கங்க. பாண்டி உங்க பையன் தானே? எத்தனை நாள் அவன் கடை திறக்கிறதுக்காக பணத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருப்பான். ஆனா அவனுக்கெல்லாம் இந்த வீட்டை நீங்க அடமானம் வச்சு பணத்தை கொடுக்கணும்னு தோணல. ஆனா இந்த நிலா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இவங்கள தூக்கி அப்படியே தலையில வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, சொல்றமா, நல்லா சொல்றேன், காதை கொடுத்து கேளு. இந்த வீடு வீடாவே இல்ல. நிலா எப்போ இந்த வீட்டு மருமகளா வந்தாலோ அப்பவே இந்த வீடு கோவிலாச்சு. அதுக்காகவே நிலாவுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சொல்ல போனா எங்க உயிரை கூட கொடுப்போம். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை. அதுக்குள்ள இந்த வீட்டை ரெண்டாக்கணும். இந்த வீட்டு மருமகளை உனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நானும் நீ இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போகணும்னே இந்த வீட்டுக்கு வரியே. தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. ஏண்டா பாண்டி, இங்க பாரு, நாங்க எல்லாருமே சொல்றோம், முக்கியமா நான் சொல்றேன், இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஒத்தே வரமாட்டா. தயவு செஞ்சு இப்பவே கழட்டி விட்டுடு. கல்யாணத்துக்கு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு ஏதாவது சொன்னாலும் கண்டிப்பா சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏமா நீலா, முதல்ல இந்த பொண்ணை போ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் வேக வேகமா வெளியே போக, இங்க பாண்டி, ஏய் அதான் சொல்லிட்டாருல, இன்னமும் எதுக்காக இங்க நின்னுக்கிட்டு இருக்க? நான் உன்னை தேடி வந்த பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் உன்னை பார்ப்பேன் வழிஞ்சு பின்னாடி வருவன் மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு பாண்டி பேச, இங்க அசிங்கப்பட்டு வானதி அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இனிமே என் வீட்டு பக்கமே வந்துடாத பாண்டி, என்னை தேடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்க சொல்லிட்டு கிளம்ப, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும், எப்பா பாண்டி, இப்படியே இவளை கழட்டி விட்டுடு. இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சோழன் இங்க பாண்டி கிட்ட சொல்ல, பாண்டி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படியே உக்காந்துடுறாரு.